இப்போ ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அரசியல் போயிட்டாரு. அதுக்கு ரிப்ளேஸ் பண்ண நெறைய பேர் அங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஜித் அவர்களும் ரேஸ் போயிட்டாரு. அடுத்து அஜித்னு சொல்லி ஒருத்தவங்கள பேசுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து சிவகார்த்தின்னு, அடுத்து விஜய் சேதுபதிங்கிற அளவுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இங்க இளவரசு அப்படிங்கிறவருக்கு அடுத்து யாருமே இங்க ரிப்ளேஸ் இல்லையே சார். இல்ல தம்பி. ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப நன்றி. இந்த மாரியெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இல்ல சார். வந்துகிட்டே ரியலா நான் பார்த்த வரைக்கும் இல்லையா? உங்களுக்கு ரிப்ளேஸா இங்க யாரு? இல்ல. அப்படி இல்ல. இது வந்து கடவுளுக்கே மாற்று இருக்குது. மனுஷனுக்கு மாற்று இல்லாமையா போயிருமா? அப்படி இல்ல. விஜய்க்கு மாற்று, சிவகார்த்திகேயன் வர்றார் போறார். இந்த ஏரியா பூராமே வந்து நியூஸ் மீடியாவுக்கான ஒரு பிஸ்னஸ்க்காக அவங்கள முன்னிலைப்படுத்தி ஒரு தலையங்க எழுதுறது, ஒரு கருத்தங்க எழுதுறது. வேற நீங்க என்ன போடுவீங்க, போஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க ஒரு மீடியாக்காரராக இருந்துக்கிட்டு இன்னைக்கு சினிமா செய்தி ஏதாவது ஒன்று வேணும், என்ன போடுறது? இப்போ துப்பாக்கியே கையில் வாங்கினா சிவகார்த்திகேயன் என்னத்தையாவது ஒன்று போட்டு அந்த இடத்த ஃபில்லப் பண்ணணும். அதை பார்க்குறவங்க அப்படியா, அதை ஒரு பக்கத்தில் இருக்கவங்க பயந்துக்கிட்டு படுற அதில் போட்டுருக்காங்கடா அப்படி தாண்டா போடுவாங்கன்னு எங்கே காமி இவ்வளவு தான். அதில் அது மாற்று வரும் போகும் வரும். இது எவ்ரிடே ஹேப்பனிங். அதனால் இளவரசுக்கு மாற்று இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் மாற்று வரும். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது காலம் மாற்ற வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை. அது பரிணாமம்.